Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindilnathan. இப்போ வந்து பார்த்தோம்னா NTA frequently asked questions related to post declaration of the NEET UG 2024 result. So NEET UG 2024 result விட்டதுக்கு அப்புறம் அதிகப்படியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்காங்க. மாணவர்களோ பெற்றோர்களோ திருப்பி சில விஷயங்கள் கேட்பாங்க இல்லையா, அந்த விஷயங்களுக்கு அவங்க ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமான கேள்விகள் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். காமனான கேள்விகள்லாம் விட்டுறலாம். வாட் இஸ் த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி, அது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த மேண்டேட் ஆஃப் த NTA ஃபார் கண்டக்ட் of the National Eligibility Cum Entrance Test அப்படின்னு பார்த்தா as per section 14 of the National Medical Commission Act 2019 the NEET UG has to be conducted as a common and uniform national eligibility cum entrance test for admission to undergraduate medical education in all medical institution. ஸோ எந்த ஒரு மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து நீங்கள் MBBS, BDS, BAMS, BUMS, அதாவது ஆயுர்வேதா, யுனானி, சித்தா இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நீங்கள் படிக்கணுன்னா கூட நீட் யூஜி வந்து கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து when was NEET UG 2024 conducted, அது வந்து மே 5 அது நமக்கு தெரியும். வாட் ஆர் த லாங்குவேஜஸ் எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ அடுத்து 7வது கேள்விக்கு வரும். வாட் இஸ் த ரோல் ஆஃப் NTA? NTA எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அவ்வளவுதான். த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் NTA இஸ் டு கண்டக்ட் த எக்ஸாமினேஷன் அண்ட் டிக்ளேர் த ரிசல்ட் based on the eligibility criteria provided by NMC. அவ்வளவுதான். NTA has provided all India rank to the candidates and the admitting authorities will draw a merit list based on all India rank for the seats of MBBS, BDS etc. falling under their jurisdiction. ஏன்னா ஸ்டேட் வந்து அவங்களுக்கான கேட்டகரி லிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரேங்க் லிஸ்ட்டை அவங்க ஸ்டேட் ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க based on NEET score. What are the highlights of NEET UG 2024? The highlights of NEET UG 2024 may be found in the press release dated June 4th 2024. அதாவது எத்தனை பேர் எவ்வளோ ஸ்கோர் வாங்கினாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில், எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எந்தெந்த ஸ்டேட்லேருந்து எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அந்த ஹைலைட்ஸில் கொடுத்துருக்காங்க. இஸ் there an increase in the registration? ஆமாம், 15.71% வந்து மேல் ஸ்டூடெண்ட்ஸும் 17.84% ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. டோட்டலாக 16.85% வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 விட இன்க்ரீஸ் ஆகி இருக்குது. ஸோ குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸ் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 13.16 லட்சம் கேண்டிடேட்ஸாக இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நமக்கு பிரச்சனைக்குரியதை பார்ப்போம். டாப் 3 ஸ்டேட்ஸில் உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், இந்த 3 ஸ்டேட் தான் டாப் 3 ஸ்டேட்ஸில் இருக்குது. சிலபஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்களான்னா எஸ், சிலபஸ் வந்து ரிவைஸ் பண்ணினாங்க. 22 to 25% சிலபஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு ப்ரீவியஸ் இயரை விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து did the candidates get an opportunity to challenge the provisional answer key? எஸ், சேலஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் OMR ஆன்சர் ஷீட்டும் சேலஞ்ச் பண்ணாங்க. ஆன்சர் கீ வந்து ஒரு ஆப்ஷன்லேருந்து ஃபிசிக்ஸ் கொஷின், ஒரு கொஷினுக்கு மட்டும் 2 ஆப்ஷனாக கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே அவங்க இதில் கொடுத்துருக்காங்க. ஏன் பழைய NCERT புது NCERTயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸாம் ஹால்லையுமே CCTV கேமரா இருந்துச்சுன்னா எவ்ரி ரூம் ஹேஸ் CCTV கேமரா இன்ஸ்டால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஓகே, வாட் மெஷர்ஸ் வேர் டேக்கன் பை NTA டு ப்ரிவென்ட் மால் ப்ராக்டிசஸ் அப்படின்னா CCTV கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு, அண்ட் தென் ஃப்ரிஸ்கிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் ஜாமர்ஸ் வந்து யூஸ் பண்ணி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் டிவைஸை பிளாக் பண்ணுறதுக்கும் லேட்டஸ்ட் ஜாமர்ஸ் யூஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. வாட் ஆக்ஷன் NTA இஸ் டேக்கிங் ஆன் அன்ஃபேர் மீன்ஸ், ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க? A committee was constituted consisting of 3 eminent experts in the field of examination and academics to put forward the different types of issues reported such as impersonation, cheating, unfair means cases and tampered OMR. The committee went through an relevant issue and prepared a list of action proposed by the committee. And the action enna appadina, on the recommendation of the committee a total of 12 candidates were debarred from the NEET UG 2024 for 3 years. ஸோ NEET UG 2024ல இருந்து 3 வருஷத்துக்கு டிபார் பண்ணிட்டாங்க. 9 கேண்டிடேட்ஸ் 2 இயர்ஸுக்கும், ஒரு கேண்டிடேட் 1 இயருக்கும் அவங்களோட தவறுகளுக்கு தகுந்த மாதிரி டோட்டலாக நமக்கு வந்து 12, அதுக்கப்புறம் 12 பேருக்கு வந்து 12 பேர் டோட்டலாக டிபார் பண்ணியிருக்காங்க. 9 கேண்டிடேட்ஸுக்கு 2 வருஷம், இதில் வந்து 12 பேருக்கு 3 வருஷம், 9 பேருக்கு 2 வருஷம், அண்ட் 32 கேண்டிடேட்ஸுக்கு
ரிசல்ட் வந்து லேட்டர் டில் எ டீடைல்ட் ரிப்போர்ட் வாஸ் ரிசீவ்டு. டீடைல்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் 32 கேண்டிடேட்ஸ்க்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் த க்ரைட்டீரியா ஃபார் இன்டர்சே மெரிட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா, ஒரே ரேங்க்ல இருந்தால் எப்படி அவங்க ஒரே மார்க்கில் இருக்கவங்களுக்கு எப்படி வந்து ரேங்க் கொடுக்குறீங்க? டை பிரேக்கிங் மெத்தட் தான். கேண்டிடேட்ஸ் obtaining higher marks or percentage score in biology, botany and zoology in the test. ஃபஸ்ட்டு அதுதான் எடுத்துக்கிறாங்க டை பிரேக்கிங் மெத்தடுக்கு. ரெண்டாவது, கேண்டிடேட்ஸ் obtaining higher marks percentage score in chemistry. அதாவது பயாலஜியில் யார் இப்போது 620ல் ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேரில் யார் பயாலஜியில் அதிக பர்சன்டைல் அதிக கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க அவங்கள எடுத்துப்பாங்க. அதிக பர்சன்டைல் வாங்கினவங்க அதிக மார்க் வாங்கினவங்க. அதே பயாலஜியில் 2 பேருமே ஒரே மார்க்னா அடுத்து கெமிஸ்ட்ரி, அதுலேயும் ஒரே மார்க்னா அடுத்து ஃபிசிக்ஸ். கேண்டிடேட்ஸ் வித் லெஸ் ப்ரப்போர்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் அட்டம்ப்டட் இன்கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒரே மார்க்கில் இருக்காங்க, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜிலலாம் ஒரே மார்க் இருக்காங்கன்னா யார் கம்மியான இன்கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ரேங்க் கொடுப்பாங்க, முன்னாடி ரேங்க்கு. கேண்டிடேட்ஸ் வித் லெஸ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் அட்டம்ப்டட் இன்கரெக்ட் ஆன்சர் அண்ட் கரெக்ட் ஆன்சர் இன் பயாலஜி, அது ஃபஸ்ட்டு ஆல் சப்ஜெக்ட்டுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க, அடுத்து பயாலஜி. இது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரே மார்க்கில் நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா பயாலஜியில் அதிக மார்க் வாங்கினவங்களுக்கு முன்னாடி ரேங்க் கொடுத்துட்டு மற்றவங்களுக்குலாம் அடுத்தடுத்த ரேங்க் கொடுப்பாங்க. பயாலஜியில் 2 ஸ்டூடெண்ட் ஒரே மார்க்கில் இருக்கான், அப்போது அடுத்து என்ன பார்ப்பாங்க? கெமிஸ்ட்ரி மார்க். பயாலஜிலையும் ஒரே மார்க்கு, கெமிஸ்ட்ரிலையும் ஒரே மார்க், யாருக்கு முன்னாடி ரேங்க்கு பின்னாடி ரேங்க் கொடுக்கறது? ஃபிசிக்ஸ். பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லாத்துலேயும் ஒரே மார்க், இப்போ யாருக்கு முன்னாடி ரேங்க் பின்னாடி ரேங்க் கொடுக்கறது? மொத்த அட்டன் பண்ண கொஷினில் கம்மியான இன்கரெக்ட் ஆன்சர் யார் பண்ணியிருக்காங்க ஆல் சப்ஜெக்ட்லேயும் அவங்களுக்கு. ஸோ அதுவும் ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ பயாலஜி அதுவும் ஈக்குவலாக வந்துருச்சு. அண்ட் தென் கெமிஸ்ட்ரியில் கம்மியான தப்பு பண்ணவங்க யார் அப்படின்னு பார்ப்பாங்க, அதுவும் ஒரே மாதிரியே இருக்குது. அப்போது தப்பான ஆன்சர் கம்மியாக ஃபிசிக்ஸில் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அதுக்கடுத்து கடைசியாக அப்ளிகேஷன் நம்பரின் அசெண்டிங் ஆர்டர். ஸோ முதல்ல அப்ளை பண்ணவங்களுக்கு இங்கே லக் அடிக்குது, அப்ளிகேஷன் நம்பர் முன்னாடி இருந்தால் முன்னாடி ரேங்க்கு. கடைசியாக ABCDEFGH 8வது பாயிண்டில் வந்து முன்னாடி அப்ளிகேஷன் நம்பரா உனக்கு முதல் ரேங்க் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த 8 க்ரைட்டீரியாவிலையும் ஒரே மாதிரி இருந்துட்டா, 7 க்ரைட்டீரியாலையும் ஒரே மாதிரி இருந்துட்டா 8வது க்ரைட்டீரியாவை கையில் எடுத்து அப்ளிகேஷன் நம்பர் இவன் முன்னாடி இருக்கா அவனுக்கு முன்னாடி ரேங்க் கொடு அப்படின்ட்டுருவாங்களாம். 8வது க்ரைட்டீரியாவில் வந்து ஒரு வச்சிருக்கிறான் பாருங்க ஒரு இக்கு. ஓகே, அடுத்து why has there been variation in cut-offs in the NEET exam over the years? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இயர்ஸ் ஆஃப் எக்ஸாம் 2020ல் ஆவரேஜ் மார்க் வந்து 297, மினிமம் ஸ்கோர் டு குவாலிஃபை இன் அன்ரிசர்வ்ட் கேட்டகரி 147. 2021ல் ஆவரேஜ் என்ன ஆயிருக்கு? குறைஞ்சிருக்கு 286.13. அப்போ 138 பாஸ் மார்க் குறைஞ்சிருக்கு, 50th பர்சன்டைல். 2022ல் 259 இன்னும் குறைஞ்சிருக்கு, 117 அந்த பாஸ் மார்க்கும் குறைஞ்சிருக்கு. 2023ல் அந்த ஆவரேஜ் திருப்பியும் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 279, 50th பர்சன்டைல் 137 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2024ல் ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து 323.55 எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கே. லாஸ்ட் 5 இயர்ஸில் இந்த வருஷம் தான் ரொம்ப ஜாஸ்தி, 164 பாஸ் மார்க் இன்க்ரீஸ் ஆகி இருக்குது. இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? காரணம் வந்து ரெடியூஸ்டு சிலபஸ்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், காரணம் வந்து போட்டிருக்காங்க ரெடியூஸ்டு சிலபஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரெடியூஸ்டு சிலபஸ், மாடரேட் டிஃபிகல்ட்டி லெவல், இன்க்ரீஸ்டு நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் அண்ட் த ஃபேக்ட் தட் நீட் யூஜி அலோஸ் மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் குட் பி சம் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் ஹையர் ஸ்கோர்ஸ். மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ்னால் ரிப்பீட் பண்ணுறாங்க, ரீரிப்பீட் பண்ணுறாங்க இல்லையா, 1 year 2 year 3 year 4 yearலாம் ட்ராப் எடுத்து பண்ணுறாங்க இல்லையா, அதான் மல்டிபிள் அட்டம்ப்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. Why did a greater number of candidates get full marks in NEET UG 2024? ஸோ இதில் வந்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு கொஷினுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்ததுனால இங்கே வந்து மார்க் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. 67 கேண்டிடேட்ஸில் 44 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 ஆன்சர் கீ ஆஃப் ஃபிசிக்ஸை ரிவிஷன் பண்ணுறதுனால 6 ஆர் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் காம்பன்சேட்ரி மார்க்ஸ்னால அந்த லாஸ் ஆஃப் டைம்னால 67 பேர் வந்து நமக்கு 720க்கு 720 வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 44 வந்து ரிவிஷன் ஆஃப் 1 ஆன்சர் கீ, 6 பேர் வந்து லாஸ் ஆஃப் டைம், அப்போ 50 பேர். அப்போ 17 பேர் தான் 720 out of 720 ரிவிஷன் ஆஃப் ஆன்சர் கீக்கு முன்னாடியே
720 out of 720 வாங்கியிருக்காங்க. This revision led to increase of marks for many candidates. இந்த ஒரு கொஷினை ரிவைஸ் பண்ணாங்கல்ல அதுக்கு. So this led to getting full marks for 44 candidates in the NEET UG 2024. This adjustment aimed to address inconsistencies in NCERT textbook. So textbook பழைய old textbook new textbookல change பண்ணிருக்காங்க அதனால ensuring candidates were not disadvantaged by factual discrepancies. It is pertinent to mention that the toppers are from across country as highlighted in the press release dated 4th June 2024. ஒரு particular state கிடையாது, across countryல இருந்து வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலே 8 பேர் வந்திருக்காங்க இல்லையா அதான். சரி அடுத்து can you provide details about the distribution of the top 100 candidates of NEET UG 2024 in terms of their exam centers and school boards? The top 100 candidates are in the question கேட்டிருக்காங்க parents or students are distributed across 89 different centers located in 55 cities within 17 states or union territories of the country. 17 ஸ்டேட்ல இருந்து 55 சிட்டிஸ்ல இருந்து 89 டிஃபரண்ட் சென்டர்ஸ்ல இருந்து இந்த 100 கேண்டிடேட்ஸ் டாப் 100 வாங்கியிருக்காங்க. Out of these top candidates 73 belong to CBSE board while the remaining 27 are from various state board அப்படின்னு சொல்லியிருக்காங்க. How does NTA ensure authenticity of such high scores அப்படின்னா ஸோ அது நிறைய மெஷர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சிசிடிவி சர்வீலன்ஸ் இருக்குது, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இருக்குது, ஸ்ட்ரிக்ட் இன்விஜிலேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க, இன்டெகிரிட்டி ஆஃப் த எக்ஸாமை. Post exam NTA conducted a thorough analysis including a review of CCTV footage and academic background checks of top scorers of the NEET UG அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து so what happened at the center at Swami Madhopur Rajasthan அப்படின்னு கேட்டிருக்காங்க. Savai Madhopur Rajasthan. At one of the examination centers, girls higher secondary model school, Mandir, Mantown, Savai Madhopur, Rajasthan, there was an incident of incorrect distribution of question papers. It was found that the center superintendent has mistakenly distributed question papers instead of Hindi medium candidates to those taking the English medium exam and vice versa. So Hindi medium, English medium மாறி போயிடுச்சு. This led to agitation by some candidates who left the examination center with question papers despite efforts by the center staff to prevent them from doing the same. So it was also found that அதாவது எக்ஸாம் சென்டரை விட்டு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா ஹிந்தி மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் இன்விஜிலேட்டர் வந்து தடுத்தும் கூட அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ இட் வாஸ் ஆல்சோ ஃபவுண்ட் தட் காப்பீஸ் ஆஃப் த கொஷின் பேப்பர் வேர் சர்க்குலேட்டட் ஆன் சோஷியல் மீடியா அரௌண்ட் 4:25 PM. 5:30 தான் எக்ஸாம் முடியுதுன்னா 4:25 சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு. ஸோ கொஷின் பேப்பர் வாஸ் லீக்டு பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திருச்சு அப்படிங்கிறாங்க. It is to emphasize that even though the question paper was taken out by some students and circulated on the internet, there is no way any external person or agency could access the centers once the examination started. So அவங்க வெளியே போய் சோஷியல் மீடியாலலாம் கொஷின் பேப்பர் சர்க்குலேட் பண்ணியிருந்தா கூட 4:25க்கு எந்த ஒரு பர்சனும் எக்ஸாம் ஹால்குள்ளே வெளியிலேருந்து உள்ளே போக முடியாது எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சிசிடிவி சர்வீலன்ஸில் தான் இருந்துச்சு எல்லா எக்ஸாம் சென்டரும் அப்படிங்கிறாங்க. The examination of affected candidates of the aforementioned center at Savai Madhopur was conducted on the same day, that is 5th May 2024, with the correct medium question paper, ensuring that their academic aspirations were not hindered by this incident அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட அகாடமிக் ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால அவங்களுக்கு அதே நாளில் சேம் அந்த கரெக்ட் மீடியம் கொஷின் பேப்பர் கொடுத்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த பிரச்சனை, இதுதான் பேப்பர் லீக்னு சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க அப்படின்ட்டாங்க. Have there been instances of paper solver gangs who have impersonated the examinees in return for some lakhs of rupees? அதாவது லட்சக்கணக்கான ருப்பீஸ் வாங்கிக்கிட்டு பணம் வாங்கிட்டு இந்த மாதிரி கொஷின் பேப்பர் லீக்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதா? The NTA is actively engaged with all relevant stakeholders to gather detailed information and evidence related to the alleged malpractices. Any individuals or entities found involved in such activities will be subjected to strict disciplinary action as per law. சட்டப்படி எல்லா தப்பு பண்ணியிருந்தா இம்பர்சனேட்டர்ஸ்னா ஆள் மாறாட்டம் பண்ணி எழுதுறது அந்த மாதிரிலாம் பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Why was the NEET UG 2024 result declared on 4th June? 14th June தானே நீங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் சொல்லுவேன் ரிசல்ட் வரும்னு சொன்னீங்க.
As a policy of the NTA, the result of all NTA examination including NEET UG 2024 is declared after the answer key challenge period. As per our established practice, the timing of result declaration aligns with our commitment to providing timely results as recommended by the National Medical Commission. NMC வந்து on time resultலாம் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. The early announcement aims to expedite so counseling and admission process-ஐ கொஞ்சம் துரிதப்படுத்துறதுக்காக சீக்கிரமே நாங்கள் ரிசல்ட் விட்டுட்டோம் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. How does the NTA address the issue of candidates forging their NEET UG 2024 scorecard under OMR answer sheets and claiming that the NTA has released incorrect results? The National Testing Agency has become aware of instances where candidates are forging their NEET UG 2024 scorecards or OMR sheets, claiming that NTA has released incorrect results. The NTA wants to clarify that any manipulation or tampering with the OMR sheet at any stage is strictly prohibited. So OMR-லாம் எப்பயும் மாற்றில வைக்க முடியாது, OMR ஷீட்லையோ அல்லது ரெஸ்பான்ஸ்லையோ மேனிப்புலேட் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. Next, what is the NTA's response to viral video alleging discrepancies in NEET UG 2024 scoring and receipt of torn OMR sheet via email அப்படின்னு கேட்டிருக்காங்க. OMR sheet torn ஆகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. Regarding the viral video featuring a candidate of the NEET UG 2024 claiming discrepancies in NEET UG 2024 scoring and receiving of the torn OMR answer sheet, NTA clarifies that no torn OMR sheet கிழிஞ்சதோ டேமேஜ் ஆனதெல்லாம் கொடுக்கல, கரெக்டானது தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. Is it true that another committee has been formed to look into the cases of compensatory marks given by the NTA against loss of time during NEET UG 2024 கேட்காங்க. Yes, second committee அமைச்சிருக்காங்க, 4-member committee அமைச்சிருந்தாங்க. அது இல்லாமல் it is true a high powered committee has been formed to revisit the cases of those candidates, approximately 1563, who were awarded compensatory marks to address the issue of time loss during the NEET UG 2024 examination. So அப்படின்னு கமிட்டி சொல்லியிருக்கிறாங்க. கடைசி கேள்வி, how can I stay updated? உங்களுக்கு அப் டு டேட் தெரியணும்னா nta.ac.in இல்லைனா exams.nta.ac.in/neet இந்த வெப்சைட்டை பார்த்துக்கங்கன்ட்டாங்க. இந்த 37 கொஷினும் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷினாகவும் NTA அதுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட் ஃப்ரம் NTA அண்ட் சீக்கிரமே கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் கவுன்சிலிங்க்கு தடை விதிக்கலை அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யார் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.